கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சற்று உடல்நிலை தேறி மீண்டும் பிரச்சார களத்திற்கு வந்தார். கோவை வடக்கு தொகுதி மக்களை தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய வானதி சீனிவாசன் திமுக அரசையும் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் கடுமையாக விமர்சித்தார். மணல் கொள்ளை உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து மக்களிடம் விழிப்புணர்வுடன் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பணபலத்தை விட மக்களின் வாக்குபலமே மிக முக்கியம் என்றும் கோவை வடக்கில் பாஜக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். கோயம்புத்தூர்ல ஒரு சீட்டு கூட திமுக ஜெயிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். பட்டி போடலாம், கரூர் பிராக்டிஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்துடலாம். கரூர் மக்களை ஏமாத்துற மாதிரி கோயம்புத்தூர் மக்களை ஏமாத்தலான்னு கரூர்ல இருந்து ஒரு விஷக்கிருமி வந்திருக்கு. யாரு விஷக்கிருமி? அந்த கரூர் விஷக்கிருமியை கோவை மாவட்டம் அனுமதிக்க கூடாது. கரூர்ல இருக்கிற மணல் எல்லாம் கொள்ளையடிச்சு சாப்பிட்டுட்டு நம்ம நொய்யல் ஆத்துக்கும் நம்ம பவானி ஆத்துக்கும் வந்து சேர்ந்தவங்களை நம்ம விடலாமா? விடக்கூடாது. அதனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நேற்று ரொம்ப அருமையா பேசினாரு. இந்த நோய்க்கு மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த மருந்தில்லாத அந்த நோயை திருப்பி அதே ஊருக்கு நாம திருப்பி அனுப்பணும்.